Welcome to HTML series. இன்னைக்கு நம்ம HTML seriesல style and formatting பத்தி பார்க்க போறோம். So style, இப்போ ஒரு text இருக்கு, அந்த textக்கு background color இல்ல textோட color, font, size இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணா அந்த டெக்ஸ்ட்டை ஸ்டைல் பண்ற மாதிரி இருக்கு. The style attribute எழுதுறதுக்குன்னு ஒரு syntax இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா tag name and the starting tag kulla style adudha attribute name adodia value enna property and its value. Inga style and attribute use பண்ணுவோம், adodia value enna ஒரு property and the property oda value. For example, background color andradhu ஒரு property, adodia value da powder blue. Next, formatting. Style na ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர், பேக்ரவுண்ட், சைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும். ஃபார்மேட்டிங் அப்படின்றது வந்துட்டு அந்த டெக்ஸ்டில் இல்லை பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்துட்டு பர்டிகுலர் வேர்டை போல்ட் பண்ணுறது, இட்டாலிக்ஸ் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் இதுவுமே வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை பெட்டர் லுக் அண்ட் ஃபீல் கொடுக்க வைக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்பேஜ் எடுத்துக்கிறோம், ஒரு போல்ட் லெட்டர் கிடையாது, ஒரு அண்டர்லைன் கிடையாது, ஒரு இட்டாலிக்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாமல் பிளெயினாக அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவே இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ்லாம் போல்ட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு அந்த கண்டென்ட்டை படிக்கும்போது டக்குன்னு புரியும், ஹிண்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார்மேட்டிங் கேட்டகரி, இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் டேக், இன்னொன்று லாஜிக்கல் டேக். ஃபிசிக்கல் டேக்னா விஷுவல் அப்பியரன்ஸ்க்காக அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். லாஜிக்கல் டேக் அப்படின்றப்ப டு ஆட் சம் லாஜிக் ஆர் சிமாண்டிக் வேல்யூ டு த டெக்ஸ்ட். இந்த இது வந்துட்டு ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த பி அப்படின்ற டேக் வந்துட்டு போல்ட் பண்ணும் டெக்ஸ்ட்டை. இது ஃபிசிக்கல் டேக்கான எக்ஸாம்பிள். ஸ்ட்ராங், இதுவுமே டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணும், பட் இட் இஸ் அ லாஜிக்கல் டெக்ஸ்ட். இது ப்ரௌசர் கிட்ட சொல்லும் இந்த வேர்டு வந்துட்டு இல்லை இந்த சென்டென்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. இட்டாலிக்ஸ், ஐ, இதுவுமே ஃபிசிக்கல் டேக்கான எக்ஸாம்பிள். இஎம், இதுவுமே ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு கண்டென்ட்டை இட்டாலிக்ஸாக தான் மாற்றும், பட் இது லாஜிக்கல் டேக். நெக்ஸ்ட், மார்க் யூஸ் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த டெக்ஸ்ட்டோ இல்லை வேர்டோ வந்துட்டு ஹைலைட் ஆகும். யூ, அண்டர்லைன் டெக்ஸ்ட். எஸ்யூபி, சூப்பர் ஸ்கிரிப்ட். ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு இந்த டேக் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், சப்ஸ்கிரிப்ட், எஸ்யூபி. இது சப்ஸ்கிரிப்டுக்காக யூஸ் பண்ணுவோம். டிஇஎல், டு delete தி கண்டென்ட். INS, to insert a content. ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை நம்ம INS டேக் யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த கண்டென்ட் நம்மளுக்கு அண்டர்லைன்டாக இருக்கும். நெக்ஸ்ட், பிக், டு இன்க்ரீஸ் தி ஃபாண்ட் சைஸ். ஸ்மால், டு டிக்ரீஸ் தி ஃபாண்ட் சைஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கோட் ரன் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி கோடு எழுதினேன், இப்போ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஸ்டைல் அட்ரிபியூட்கான எக்ஸாம்பிள். இப்போது இந்த பாடி டேக்குள்ள நம்ம ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் எனக்கு பவுடர் ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகணும், அதில் நான் ஹெட்டிங் பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், இது வந்துட்டு ஃபார்மேட்டிங்கான எக்ஸாம்பிள். நான் போல்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டெக்ஸ்ட் எனக்கு போல்ட் ஆகணும். ஸ்ட்ராங் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டெக்ஸ்ட்டுமே எனக்கு போல்ட் ஆகும், பட் இது இஸ் அ லாஜிக்கல் டேக். இது ப்ரௌசருக்கு சொல்லி இது இம்பார்ட்டண்ட் கண்டென்ட். இது நான் போல்ட் இல்லை ஸ்ட்ராங் எதுவுமே பண்ணல, ஸோ இது எனக்கு நார்மல் கண்டென்ட்டாக தான் டிஸ்பிளே ஆகும். இட்டாலிக்ஸ், இஎம், மார்க். நான் மார்க்ன்ற வேர்டுக்கு மட்டும் மார்க் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அந்த வேர்ட் மட்டும் ஹைலைட் ஆகி வரும். யூ, அண்டர்லைன், எனக்கு ஃபுல் டெக்ஸ்ட்டுமே அண்டர்லைன் ஆகி வரும். இப்போது இந்த ஹலோன்றதை மட்டும் நான் சப்ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த 2 வேர்ட் மட்டும் எனக்கு சூப்பர் ஸ்கிரிப்டாக இருக்கும். மீதி எல்லாமே நார்மல் டெக்ஸ்டாக தான் இருக்கும். டெலீட், ஸோ ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ வரும். நெக்ஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்சர்ட் பண்ணுறேன். அடுத்து இது ஃபாண்ட் சைஸ் பிக், இது ஸ்மால். ஸோ இதோடைய அவுட்புட் என்னன்னு பார்க்கலாமா? கோ லைவ் கொடுக்குறேன். எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகிடுச்சு. ஹெட்டிங், பேராகிராஃப், நெக்ஸ்ட் போல்ட், ஸ்ட்ராங், இஎம், மார்க், அண்டர்லைன், சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், டெலீட், இன்சர்ட், பிக்கர், ஸ்மாலர். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் தி அப்கமிங் வீடியோஸ்.